தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இன்றைய செய்தி ஷுவன்ஸ்டாட்டின் செய்தி. ஷுவன்ஸ்டாட்டின் செய்தி பொதுவாக ஒரு அன்னை மரியாளின் தேவாலயங்களிலிருந்து ஒரு நற்செய்தியை பகிர்வது அல்லது அங்கிருந்து கிடைக்கக்கூடிய செய்தி என்பது பொதுவான ஒன்று. அவ்வாறாக இருக்கும் பொழுது ஷுவன்ஸ்டாட்டின் செய்தி என்னவென்று தெரிந்து கொள்வோம். அருள் தந்தை ஜோசப் கென்டனிக் டக்கௌ சிறை கூடத்தில் ஒரு கைதியாக இருக்கின்ற பொழுது இவர் ஃபாத்திமா அன்னை குறித்தும் உலக அன்னைக்கு ஒப்பு கொடுப்பதை குறித்தும் படித்து அறிந்து கொள்கிறார். இந்த முயற்சியானது முதல் முறையாக திருத்தந்தை பயாஸ் 12 அவர்கள் 1942 ஆண்டு தொடங்கப்பட்டது. 1946 ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த நிகழ்வு ஷுவன்ஸ்டாட்டில் நடைபெற்றது. இதன் தலைப்பு அன்னை மரியாள் உலகத்தாய். அருள் தந்தை ஜோசப் கென்டனிக் டக்கௌ சிறைக்கூடத்தில் இருக்கின்ற பொழுது ஆன்மாவின் ஒரு தரமற்ற வளர்ச்சியை கண்டறிந்தார். இதன் மூலமாக மாற வேண்டும் என்றால் அவர்கள் தங்களையை முழுமையாக அன்னை மரியாளின் உடன்படிக்கையின் மூலம் தங்களையும் அவர்களின் ஆத்துமாக்களையும் சரி செய்ய முடியும். இதன் மூலமாக மூவரு கடவுளிடம் நாம் கொண்டிருக்கின்ற உடன்படிக்கையும் பூர்த்தி செய்ய முடியும் என்று கூறுகின்றார். கடவுள் பழைய ஏற்பாட்டில் மக்களுடன் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். இந்த உடன்படிக்கையானது இப்பொழுது புதிய உருவாக ஷுவன்ஸ்டாட்டில் அன்னை மரியாளுடன் ஏற்படுத்தக்கூடிய அன்பின் உடன்படிக்கையாக மாறியது. இந்த அன்பின் உடன்படிக்கையானது இறை அன்பின் நடத்துதலின் மீதுள்ள நம்பிக்கை குறித்தது. மறைக்கல்வியின் வகுப்புகளில் நாம் படித்திருப்போம். கடவுள் நம் இறைத்தன்மையின் மூலம் இவ்வுலகை வழி நடத்துகிறார். இந்த வழியாக நாமும் நம்முடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில சமயங்களில் நம் வாழ்வில் கடவுளின் வழிநடத்துதலையும் அவருடைய திட்டத்தையும் அறிந்து கொள்ள முடிவதில்லை. கடவுளின் திட்டத்தின் மற்றும் வழிநடத்துதலின் மீதான நம்பிக்கை என்பது கடவுளின் திட்டத்தை அறிந்து அதன் மூலமாக நமது வாழ்வின் வழிநடத்துதலையுமாகும். இதை அருள் தந்தை கென்டனிக் ஒரு சிறிய ஜெபத்தின் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கும் திட்டத்தை எங்களுடைய ஒவ்வொன்றும் வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்தும். எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏக்கம் என்னவென்றால் உம்முடைய திட்டத்தின்படி எங்கள் வாழ்வை வழிநடத்த அருள் புரியும். ஆமேன்.